குட் மார்னிங் யூனிவர்ஸ். நான் உங்கள் டாரோ ரீடர், காஃபி கப் ரீடர், அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. ஓகே, 18th இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த மெசேஜ் அல்லது இந்த வீடியோ உங்களை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும் யூனிவர்ஸ்கிட்டேருந்து, நம்ம ஹை செல்ஃப் பவர்கிட்டேருந்து ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்பி இன்றைக்கி இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம போடுவோம். பாருங்கள், இந்த ஏஞ்சல் கார்டு மட்டும் மாற்றி மாற்றி இருக்கும். ஓகே, நான் இந்த பௌர்ணமிக்கு எல்லாத்தையும் ஹீல் பண்ணேன், அதனால் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட யூனிவர்ஸில் இருக்க நமக்கு மேலே இருக்க ஒரு நல்ல பவர், ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு சேனல்டு மெசேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன தருதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக என்ன செய்யலாம்னா, சூஸ் எனி ஒன்னை இந்த கார்டை வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பைல் ஏஞ்சல் கார்டு, செகண்ட் கீப்பர் கார்டு, தேர்டு டாரட் கார்டு. ஓகே, ஸோ யார் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறீங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு கேள்வி மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ஜாபோ இல்லை வேறு ஏதாச்சுமோ மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இது கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு டைம் இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா பாஸ் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்றைக்கான மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டுடே வெட்னஸ்டே. ஃபஸ்ட்டு எல்லா கார்டையும் இப்படி கரெக்டான பொசிஷனுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஹீலிங் பண்ணும்போது அந்த புகையில் காமிக்கும்போது இது மாற்றி மாற்றி கொஞ்சம் இருக்கும். அபாண்டன்ஸே திருப்பி ட்ரஸ்ட்டு, அபாண்டன்ஸ் திருப்பி வந்துகிட்ருக்கு இந்த கார்டை செலக்ட் பண்ணவங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பிலீவ். நீங்கள் இந்த விஷயத்த பிலீவ் பண்ணிங்கன்னா, காற்று பயங்கரமாக அடிக்கிட்டு வச்சுக்கோ. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏஞ்சல். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இந்த மெசேஜ் உனக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக சொல்லப்படுது. எஸ், சூப்பர். அதே மாதிரி எந்த விஷயமும் உனக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கை, வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சொல்கிறாங்க அப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்னு நான் ஒரு வாட்டி மனசில் நினைக்கும் போது இந்த கார்டு எனக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மூன் அண்ட் சன்னை ரெண்டு கையிலையும் அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு பூமின்னு கூட சொல்லலாம். பூமியும் எர்த்தையும், பூமியையும் யூனிவர்ஸையும் வச்சுருக்காங்க. அதுக்கு இடையில் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா உனக்கு யூனிவர்ஸ்டேருந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உனக்கு ஹோப் கொடுக்கறதுக்காக இந்த மெசேஜ் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம யூனிவர்ஸ், நம்ம ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நீ ஆரம்பிக்கிற செயலுக்கு இது கரெக்டான டைமிங் அப்படின்னு சொல்லி
ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய செயல் இதுக்கான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு வாக்கியமாக ஒரு மெசேஜாக நமக்கு வந்திருக்கு. அப்போது எதை பற்றியும் யோசிக்காமல் சிந்திச்சு செயல்படு. உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீ செயல்பட ஆரம்பிச்சின்னா உனக்கு ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இதை பெறணும்னு நினைக்கிறவங்க கீழே கிளைம், நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன், கிளைம் பண்ணிக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை டைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, நிலைத்தன்மை பெற்றது. இது நிலைத்தன்மை பெற்றதுன்னா கண்டிப்பாக அது ஒரு மேரேஜ், ஒரு எஜுகேஷன் அண்டு ஒரு நிலம் சம்மந்தமான இல்லை ஒரு ப்ராஸ்பரிட்டி சம்மந்தமான விஷயங்களை இது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உன்னை நீ நம்பணுங்கிறது தான் என்னோடய மெசேஜு. எதுவுமே ஒரு பாசிட்டிவாகவும் உனக்கு கிடைக்கிறது பாசிட்டிவாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன நினச்சி செயல்படலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங்கில் நீ இருக்க அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீ அதை திருப்ப செய்ய முயற்சிக்கிறதுனால உனக்கான ஹாப்பி சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நிலைத்தன்மையோடு அதை நீ செயல்படுத்தணும். உங்களுக்கு ஓவராக நீங்கள் அந்த சேஞ்சஸை எடுத்துக்கணுன்னு சும்மா மாறிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு மனசில் நிறைய எண்ண அலைகள் வந்துச்சுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை திருப்பி உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் அதில் வந்ததுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கான விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. டோன்ட் ஸ்டாப். எதுக்காகவுமே நீ எடுத்திருக்க அந்த முயற்சியை கண்டிப்பாக தளர விட்டுறாத, இல்லை ஸ்டாப் பண்ணிடாத. அந்த முயற்சியை நீ கண்டிப்பாக எடுத்துக்கிட்டுரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இப்படி பார்க்கும்போதே ஒவ்வொரு கார்டை மடக்கி ஓப்பன் பண்ண கார்டு. ஓகே, இப்போது இன்னொரு 3 கார்டை எடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஏஞ்சல்ஸ் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு அடுத்து நீங்கள் நினைக்கிற விஷயத்த, அது இல்லாத நீங்கள் கேள்வி கேட்ட விஷயத்தனாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெசேஜும் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, அதற்கான மெசேஜுமே நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு கொடுக்கலாம். இந்த வருஷத்துலேருந்து இப்போலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே உங்களோட இலக்கை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கார்டு நான் எடுத்தது எஸ் கார்டு தான். ஸோ நான் ஒரு கார்டு எடுக்கலாம். பார்த்தீங்களா, இது நான் வேணான்னு வச்சும் இது வந்திருக்கு. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஒருவேளை இந்த விஷயத்தை நீங்கள் வெற்றி அடையும் பொழுது, நீங்கள் ஆசைப்பட்ட இந்த விஷயத்தில் வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க எந்த விஷயமும் தயங்காத, எப்போவுமே தயங்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் த கிரேட் எஸ் அப்படின்னு உங்களுக்கு 2 வாட்டி வந்திருக்குங்க. 2 எஸ் வந்திருக்கு இந்த ப்ரெடிக்ஷனில். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ 2 எஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன். நீங்கள் நினச்சது நடக்க போகுது. எதை விஷயத்துக்காகவும் பின்னாடி அடையாதீங்க அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏஞ்சல் வராங்க. ஓகே, இப்போது இந்த கார்டு கீப்பர் கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கு 18 வென்ஸ்டே என்ன மெசேஜ் நம்ம யூனிவர்ஸ்லேருந்து நம்மளோட ஹை பவர் சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஆன்சிஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இல்லை நான் கும்புற ஏஞ்சல்ஸ், இப்படி யாராக வேணால் எடுத்துக்கலாம்.
இந்த கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? ஆக்குபேஷன், அப்போ கண்டிப்பாக ஜாப் விஷயமா ஏதோ நீங்கள் நினச்சிருக்கீங்க. சடன் வெல்த் தாட்ஸ். ஓகே, பண விஷயமாகவும் ஆக்குபைடாக இருக்கணும், வேலை விஷயமாக பிஸியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதில் வந்து இன்னொன்று வந்து சடன் வெல்த். ஓகே, ஒரு ப்ரெடிக்ஷனில் சடன் வெல்த் வந்துருச்சுனாலே நீங்கள் இன்றைக்கி பண விஷயமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் மணி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உறுதியான தன்மை. ஸோ நீங்கள் வாவ் சூப்பர். ஸோ உங்கள் வேலை விஷயமாகவோ பிஸ்னஸ் விஷயமாகவோ நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து ஒரு மெச்சூர் மேன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காக பிஸ்னஸ்க்காக உங்கள் அப்பா கிட்ட ஒரு சொத்தோ இல்லை ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தா கூட அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் பங்குதாரர்கள், உங்களை புரிஞ்சுக்கிட்ட பங்குதாரர்கள்ட்ட வந்து நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிருந்தீங்கன்னா கூட அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தென் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் கம்மிங். ஓகே, இந்த பண ரீதியான உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் தானே. ஓகே சூப்பர். கம்யூனிட்டி உங்கள் பொருளாதார கம்யூனிட்டி கௌரவமாக முன்னேற போகுது அப்படிங்கிறதா. சேஞ்சஸ்க்கு அப்புறம் கம்யூனிட்டி வந்திருக்கு. அதனால் பெரிய பெரிய வெல்த்தான நல்ல இடத்துக்கு உங்களுக்கான மாறுதல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பர் கார்டுங்க. ஸோ ஆக்குபேஷன், சடன் வெல்த், தாட்ஸு, அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், மெச்சூர்மெண்ட், சேஞ்சஸ்ஸு அண்டு கம்யூனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வீடு விஷயமாக சொத்து விஷயமாக ஒரு விஷயமாக இருக்குது. இந்த ப்ரெடிக்ஷன் போதும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு கார்டு எடுத்துப்போம். இது இப்போ இந்த விஷயம் கம்யூனிட்டி விஷயமாக ஒரு நல்ல விஷயம் வந்து நல்லபடியாக முடியுது. எல்லாமே ப்ளஸ் கார்டு. அப்போ இந்த காஃபினை நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா, உங்களுக்கு இந்த முடிவு வந்து நல்லபடியாக உங்களை சார்ந்த விஷயமாக இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் வீட்டில் வந்து உங்களை ரொம்ப நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் வந்து திடீர்னு உங்களுக்கான பின்னடைவை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பாருங்கள், நல்ல விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. கிரேட் ஃபார்ச்சூன், ஜுடிஷியல் வந்திருக்கு. ஸோ ஜுடிஷியல் வந்திருக்கு, அஃபிஷியல் பர்சன், இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து புதிய பாதையை வந்து உங்களுக்கு காட்டுது. புதிய பாதை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பினை நிறைய காட்டுது. அண்ட் தென் வந்து அஃபிஷியல் பர்சன், இது வந்து அஃபிஷியல் பர்சனாக நல்லபடியாக முடிச்சு வைக்க முடியும். உங்களுக்கு தீர்ப்பு வந்து உங்கள் சைடு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணுன்னா, ஒருவேளை இது வந்து ஒரு பெண் சார்ந்த விஷயமாக இருக்கிற பட்சத்துலையோ இல்லைன்னா வந்து லக்ஷ்மி கடாச்சம், கிரேட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாக இருக்குது. என்ன இல்லை எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் பர்சன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணணும். டக்குன்னு நீங்கள் வந்து இறங்கி போயிடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் அஃபிஷியல் பர்சன் எதுவாக இருந்தாலும் நான் அஃபிஷியலாக மூவ் பண்ணிக்கிறேன்னு சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த ஃபால்ஸ் பர்சன் சொல்கிற விஷயம் உங்களுக்கு வந்திருக்க விஷயம் எல்லாமே உங்களோட கோர்ட்டில் உங்களுக்கு வந்து ஜுடிஷியல் வந்திருக்கு. உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர பட்சத்தில் சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க நம்மளோட யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சூப்பராக வந்திருக்கு. எப்போவோ இந்த ப்ரெடிக்ஷனை முடிச்சுக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இதை தொடர்ந்து ஒரு கொஞ்சம் நேரமாச்சும் உங்களுக்கு போடணும் இல்லையா, அதனால 2 கார்டு எடுத்தேன். அதுலேயுமே வந்து உங்களுக்கு நல்ல கார்ட்ஸ் தான் வந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம எவர்கிரீன் டாரட். ஓகே, இப்போது டாரட்டு த கிரேட் ஆரிஜின் கார்டு எடுத்தவங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் வருது, என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி?
வெட்னஸ்டே 18th என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான ஓவர் திங்கிங், ரொம்ப இன்ட்யூஷனை கேட்குறேன், யோசனை பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஒரு காதலை வந்து அறியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ஷனில் நம்ம ஹை பவர் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், நல்ல பணம் வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக வந்து ஒரு ஆக்ஷனில் இறங்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஃபூல் வர்றதுனால, இதை தொட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து டேஞ்சரஸ்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், 5 of Swords வந்து டேஞ்சரஸான ரிஸ்க் வந்து தலைகீழாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஷார்ட் அப் மாதிரி பண்ணணும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி தோற்றுருக்கலாம், இல்லை வந்து ஒரு தோக்கவும் இல்லாமல் ஜெயிக்கவும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இது ஈவன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வளமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் போங்க அப்படின்னு. அப்புறம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து காதில் வாங்கிக்க கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ புதுசாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்களே, இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட் வந்திருக்கு, இவங்களுக்கு ஒரு ரதம் இருக்குது, அந்த ரதத்தில் இவங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுங்க. இது ஒரு காதல் விஷயமாக இருக்கலாம், இல்லை பண விஷயமாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே வந்து பெரிய வம்பு வழக்கில் குளறுபடியாக இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நீங்களும் அவருமான ஒரு நல்லிணக்க ஆளை வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட மேலான விஷயம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பிரச்சனைக்கு தேவை ஒரு நல்ல மீடியேட்டர் மாதிரின ஒரு ஆள், உங்களுக்காக யோசிக்கக்கூடிய, உங்களுக்காக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் வந்து வலிமைக்காகவும் பேஷண்ட்டுக்காகவும் ஒரு விஷயம் வந்து இந்த ரூட்காக நீங்கள் வந்து இதுதான் உங்களோட ரூட். கரெக்டாக ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இதை வந்து ஹெல்த் விஷயமுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பேஷண்ட் இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க, பொறுமை இல்லாமல் சில விஷயத்தில் நடந்துக்கிட்டீங்க. ஸோ பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் தோத்துட்டோம், இது வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிலாம் நினைக்காம ஒரு டிப்ரெஷனில் போயிடாமல் யூ கேன் எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு 3 cards தான் ஓப்பனிங் கார்ட்ஸு தான் ப்ரெடிக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் இதை சார்ந்து வர மெசேஜ் தான் உங்களுக்கு இது தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஓவர் திங்கிங் செய்யாதீங்க, ஒரு நல்லிணக்கமான ஆளை வச்சுக்கோங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக இருங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் வந்து இவ்வளோலாம் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் திங்கிங் மட்டும் இல்லை, ஓவராலாக ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் இன்னும் முடியல, அது உங்கள் கையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது என்ன விஷயம் அப்படிங்கிறத திருப்பி எடுத்தோன்னா, மாற்றத்துக்காக நீங்கள் ரொம்ப வீட்டை பகைச்சிக்கிட்டீங்க, இல்லைன்னா உங்களுக்கு மேலே இருக்கவங்கள பகைச்சிக்கிட்டீங்க, பொறுமை இல்லாமல் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இது ஒரு ஜாப், இல்லைன்னா வந்து ஒரு பேரண்டிங், இல்லைன்னா வந்து ஒரு சோல்மேட், இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவுமே பலரோடு சேர்ந்து நிலவக்கூடிய அந்த விஷயத்துக்காக தான் இந்த ஃப்ளாப்பை நம்ம பண்ணிட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது ஃப்ளாப் ஆகலை. நீங்கள் நினச்சா திருப்பி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து
யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறாங்க. ஸோ நீங்களாக ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லை உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்களாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எடுத்துக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து நாட் குட் அப்படிங்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாகவும், அது நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பெரிய லாஸை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். இல்லைன்னா பெரிய ஒரு சண்டை, ஒரு மனபாரம், ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படி கொடுக்குற மாதிரி விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா ஸ்பிரிட் இவங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் சொன்னதுபடி இவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா ஓகே. நீங்கள் இப்போதைக்கு ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேணாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சுக்கிட்டு நிதானமாக பணத்தெல்லாம் இழக்காமல் ஒரு சூப்பர் ஓகே. நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கு பக்கத்தில் இந்த கார்டு வந்துச்சுனாலே ஆக்சுவலாக இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தலைகீழாக பிரச்சனையை வந்து நேர் பண்ணி தரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிவு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் வந்து காலத்தின் கையில் ஒப்படைச்சிருங்க. அது காலத்தின் கையில் ஒப்படைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நல்ல விஷயத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ பொறுமை இல்லாமல் நடந்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக ஹையர் செல்ஃப்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓவர் திங்கிங் பண்ணி கெடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நேர்படுத்திக்க தன்மையான ஒருவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு திருப்பியும் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது உங்களோட காதலாக இருக்கலாம், உங்களோட பலமாக இருக்கலாம், உங்களோட கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஓவரால் பேர்டன் கமிட்மெண்ட் பண்ணிங்கல்ல அந்த விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சக்ஸஸாக பண்ணுங்கள். ஓகே. இப்போது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி ஜனவரி கிறிஸ்மஸ் மெசேஜ் எல்லாமே உங்களுக்காக நியூவாக காத்துக்கிட்டுருக்கு. நன்றி.